ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். ரெண்டு கோபிகைகள் கைகோர்த்து கொண்டு உந்தி பறத்தல் என்னும்படி தொப்புளே வானத்தில் பறக்கக்கூடிய அந்த ஆனந்தம் ஏற்படும் அளவுக்கு சுற்றி சுற்றி நாட்டியமாடி வருகிறார்கள். ஒரு கோபிகை கிருஷ்ண பக்தை, மற்றொருத்தி ராமபக்தை. மாறி மாறி சொல்றா. இவ சொல்றா கண்ணனுடைய குணம் வருமாங்கிறா, அவர் ராமனை போல் வருமாங்கிறா. மீண்டும் சொல்லிவிடுகிறேன், இன்னைக்கு டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சாதாரணமா ஒரு விஷயத்த ஹாஸ்யமா நகைச்சுவையா சொன்னாலும் பல பேர் மனம் புண்பட்டு விடுகிறதுன்னு சொல்லிடுறா இல்லையா. அதனால இதுல எங்கேயும் கண்ணனை குறைச்சு சொல்லணும், ராமனை குறைச்சு சொல்லணும்லாம் ரெண்டு பேருக்கும் எண்ணம் கிடையாது. ரெண்டு கோபிகையாகவே இருப்பவர் பெரியாழ்வார் தான். அவாளுக்கு அந்தந்த பெருமாள்கிட்ட எவ்வளவு ஈடுபாடு, அந்த கோணத்தில் மட்டும் இதை ரசிக்குமாறு தாழ்மையோடு பிரார்த்தித்து கொண்டு இப்ப கடந்த 4ஆம் பாசுரத்துல ராமபக்தையான கோபிகை சொல்லிட்டா, எங்க ராமனை போல வருமா, உங்க கண்ணன் பெற்ற தாயான தேவகி பேச்சதான் கேட்டான், எங்க ராமன் இருக்கானே வளர்ப்பு தாயான கைகேயி பேச்சையே கேட்டு 14 வருஷம் வனவாசம் போனா, அந்த ராமனுடைய எளிமை, அந்த எளிமை வேற யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா. இப்ப 5ஆம் பாட்டு இந்த கிருஷ்ண பக்தை சொன்னாலாம், என்னது எளிமையா, என்னம்மா இது, சக்கரவர்த்தியான ராமன்ட்ட போய் எளிமை எளிமைன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, கற்றினம் மேய்த்த எந்தைன்னு பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடையனாக சின்ன வயசுல வாழ்ந்தானே. ராமன் என்னதான் எளிமைன்னு சொன்னாலும் சக்கரவர்த்தி திருமகனா தான் வாழ்ந்தான். எங்க கண்ணனை போல கிருஷ்ணன்னு பார்க்கும் போதே நம்மள ஒரு தன்னு தோணுமா இல்லையா. ராமன்கும் போது பா பெருமாள்பா, அவர் ரொம்ப கிரேட், ரொம்ப உயர்ந்தவர், கை கூப்புவோம். கிருஷ்ணன்னு சொன்னா நம்மாளு எந்த அளவுக்குன்னா, பாண்டவர்களுக்கு தூது போறதுக்கு யாராவது ஆள் வேணும், இந்த கிருஷ்ணனை கூப்பிட்டு நீ எங்களுக்காக தூது போ, பாண்டவ தூதனா போன்னு சொன்னா அவ்வளவுதானே போயிட்டு வரேன்னு கழுத்தில் ஓலை கட்டி அனுப்பினாலும் போகக்கூடிய அளவுக்கு எளிமை கொண்டவன். இது அடியன் சொல்லல, மாமுனிகள் இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் பண்றார். அந்த காலத்துல எல்லாம் புறாவை தூது அனுப்புவாளாம். புறாவின் கால்ல ஒரு கடிதத்தை கட்டி, இந்தா நீ அவர்கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடுத்துட்டு வான்னு அனுப்புவா. அந்த புறா போயிட்டு வரும். அது போல ஒரு கடிதத்தை கண்ணன் கழுத்துல கட்டி தர்மபுத்திரன் அனுப்பினா, அதை போய், அதுக்காக லிட்டரலா கழுத்துல கடிதம் கட்டிட்டானான்னு அர்த்தம் இல்ல, தர்மபுத்திரன் என்ன கருத்து சொன்னானோ அதை அப்படியே உள்வாங்கிட்டு புறா போய் தூது சொல்வது போல, போஸ்ட்மேன் கொண்டு வந்து லெட்டர் தபால் கொடுப்பது போல அந்த செய்தியை கொண்டு போய் அங்க சொன்னானே கண்ணபிரான். அந்த கண்ணனுடைய எளிமை வேற யாருக்கு வரும். அதனால இந்த பாட்டுல எடுக்கிறா, ராமன் ஹனுமான தூது அனுப்பினான், அவர் யாருக்கும் தூது போல, எங்க கண்ணன் தானே தூது போனான். 5ஆவது பாசுரம், பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பெற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பெற. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பெற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பெற. இப்ப இந்த கிருஷ்ண பக்தை சொல்றா 5ஆம் பாட்டுல, எங்க கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பஞ்சவர். பஞ்சவர்னா 5 பேர், பஞ்ச பாண்டவர்கள், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். அவனை எல்லாரும் சகாதேவன், சகதேவன். இந்த 5 பேர். இந்த 5 பேரும் 12 வருஷம் வனவாசம் இருந்துட்டா, 1 வருஷம் மறைந்திருத்தல் அஜ்ஞாதவாசமும் இருந்துட்டா, 13 வருஷ தண்டனை பூர்த்தியாகியும் அவளுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை துரியோதனன் தருவதாக இல்லை. நம்ம சார்பில் யாரா போய் தூது பேசினா நல்லா இருக்குமே. தர்மபுத்திரன் அவரா கண்ணன்ட்ட சொன்னாராம், என் சார்பில் யாரையா தூது அனுப்பலான்னு நினைக்கிறேன், நல்ல தூதரா யார் கிடைப்பார் சொல்லுன்னார். இதை கொஞ்சம் நன்னா கவனிங்க, இது மகாபாரதம் மூலத்துல இருக்கு. தருமன் கண்ணனை நீ தூது போன்னு சொல்லல, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம், என்னப்பா பகவானை போய் தூது அனுப்பலாமான்னு. அதனால கேட்டார், யாராவது தூது போறதுக்கு நல்ல நபர் கிடைப்பாரா. கண்ணன் பார்த்தானா, என்ன இப்படி கேட்டுட்ட, நான் ஒருத்தன் இருக்கும்போது நல்ல தூதுவர் கிடைப்பாரான்னு எங்கிட்டயே வந்து கேட்கலாமான்னு கோச்சுண்டு, ஏப்பா உனக்காக நான் தூது போக மாட்டேன், நானு பஞ்சவர் தூதனாய், அதையே தான் பேரா ஆக்கிட்டானா. காஞ்சிபுரத்துல இன்னைக்கும் பாண்டவ தூத பெருமாள் கோவில்னே இருக்கு. பஞ்சவர் தூதன் என்பதையே தனக்கு பெயரா ஆக்கிண்டான். இந்த பாட்டுல ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு.
பஞ்சவர் தூதனா எப்படின்னா இவாளுக்காக தூது போனான்னு ஒரு அர்த்தம். பஞ்சவர் தூதன் ஆய், அவனே பாண்டவதூதன் ஆயிட்டான், அதையே தன் அடையாளமாக ஆக்கி கொண்டான்னு அர்த்தம். ஆய் அப்படின்னா ஆகின்னு அர்த்தம். பஞ்சவர் தூதன் ஆய், இன்னார் தூதன் என நின்றான் என்னும்படி இவாளுக்கு தூதன் இதுதான் என் அடையாளம்னு வந்துட்டானா கண்ணன். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு நாள் கார்த்தால ஒரு 5 மணிக்கு ஒருத்தர் அடி எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணதும் போன் எடுத்தேன். அவர் சொன்னார், நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன், இந்த சபால இருந்து பேசுறேன், நாங்க வருஷம் உபன்யாசங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம், நிறைய ஜனங்கள் வருவா எல்லாம் சொன்னார். ஓஹோ, அதுக்காகத்தான் 5 மணிக்கு போன் பண்ணி நம்மள உபன்யாசத்துக்கு கூப்பிடுறாரு போல இருக்குன்னு எல்லாம் நினைச்சு அடியனும் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னார், இல்ல அதுல பேசணும், யாராவது நல்ல உபன்யாசகர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னார். அது போல கண்ணபிரான்ட்டு அவன் தூது போற தயாரா இருக்கான் கண்ணன். அவன்கிட்ட கூப்பிட்டு நல்ல விதமா தூது போகணும், யார் போவான்னு கேட்டதும், இப்ப நான் ஒருத்தன் இருக்கேன், என்னை விட்டுட்டு எதுக்கு இன்னொருத்தரை அனுப்புற, பஞ்சவர் தூதனாய் அப்படி போய் தூது பேசினான். தூது பேசியும் துரியோதனன் குண்டூசி நிலம் கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லை. கண்ணன் என்ன பண்ணானா, அப்படியா அப்ப போர்க்களத்தில் சந்திப்போம்னு குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு பாண்டவ சேனை கௌரவ சேனையை அணிவகுத்து கொண்டு வந்து நிறுத்தி பாரதம் கை செய்து, பாரதம் அப்படின்னா மகாபாரத யுத்தம்னு அர்த்தம். இந்த இடத்துல கை செய்துன்னா அணிவகுத்துன்னு அர்த்தம். இந்த பாட்டுல பாருங்க, கை செய்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதற்கு அணிவகுத்துன்னு அர்த்தம். பாரதம் கை செய்து, மகாபாரத யுத்தத்தில் சேனைகளை எல்லாம் அணிவகுத்து நிறுத்தி. அதுலயும் கண்ணனுடைய எளிமை பாருங்க, தூதுவன் மட்டும் இல்ல, தேரோட்டியாகவும் சாரதியாகவும் இருப்பேன்னு சொல்லி அர்ஜுனனை மேல உட்கார வச்சு அதுல டிரைவர் சீட்ல சாரதியாக தான் அமர்ந்து தேரோட்டினானே. இப்ப இந்த பெண் புடிச்சுட்டா அழகா, இப்ப இந்த பெண் அழகா ராம பக்தியை புடிச்சுட்டா. உங்க ராமன் ஹனுமான தூது அனுப்பினார், அவர் யாருக்காவது தூது போனாரோ? உங்க ராமன் இன்னொருத்தர் தேரோட்டினா அதில் அமர்ந்து போவார், சுமந்திரன் தேரோட்ட அமர்ந்து போவார், ராமன் தேரோட்டுவாரோ? ஆனா எங்க கண்ணன் பஞ்சவர் தூதனாய் பாண்டவ தூதனாகவும் ஆனான். பாரதம் கை செய்து மகாபாரத யுத்தத்தில் சேனையை அணிவகுத்து பார்த்த சாரதின்னு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவும் ஆனான். இவை மட்டுமா, கண்ணனுடைய கருணையை சொல்றேன் கேட்டுக்கோ. நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு. காளியன்கிற பாம்பு யமுனா நதியில விஷத்தை கலக்கி அங்க உள்ள மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தி ரொம்ப இடைஞ்சல் பண்ணித்து. இப்படி என் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட பின்னாடி யாரோ ஒருத்தர் சாவி ஆட்டி ஆட்டி ஏதோ ஒரு சத்தமா கேட்டுட்டே இருக்கு, என்ன இடைஞ்சல்னு புரிய மாட்டேங்கிறது. அது போல மக்கள் எல்லாம் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கா பிருந்தாவனத்துல. காளியன் என்ற பாம்பு யமுனா நதிக்குள்ள இருந்துட்டு விஷத்தை கக்கி கக்கி, அதான் பாட்டு பாருங்க, நஞ்சு உமிழ் நாகம், நாகம்னா பாம்புன்னு அர்த்தம், நஞ்சுனா விஷம், உமிழ்னா அதை கக்கக்கூடிய அப்படியே செக்ரீட் பண்றேன்னு அர்த்தம். நஞ்சு உமிழ் நாகம், விஷத்தை உமிழக்கூடிய கொடிய விஷ நாகமாகிய காளியன் கிடந்த, அவன் அந்த யமுனைக்குள்ள இருந்தானா. அதனால மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். என்ன எடுத்துன்னா, அந்த யமுனை கரையில் உள்ள மரங்கள்லாம் பட்டு போச்சு, மேல பறக்கிற பறவைகள்லாம் மயங்கி மயங்கி நதியில விழருது, பக்கத்துல உள்ள மிருகங்கள் ஏதாவது அந்த தண்ணீரை குடிக்கலான்னு வந்தா இறந்து போறது, மனிதர்களுக்கும் ஆபத்து ஏற்படுறது. இப்படிப்பட்ட நஞ்சுமிழ் நாகம் கிடந்த பாட்டுல இங்கதான் ட்விஸ்ட். நற்பொய்கை புக்கு. பொய்கை அப்படின்னா இந்த இடத்துல குளம்னு அர்த்தம். இது ஆழ்வார்களுடைய கொள்கைப்படி யமுனா நதியில நேரடியா காளியன் இல்ல, அந்த யமுனையோடு இணைக்கப்பட்ட ஒரு குளத்தில் இருந்ததாகத்தான் பாடியிருக்கான். நிறைய பாசுரங்கள் பாருங்க, காளியன் பொய்கைன்னு இருக்கும். இல்லையே, யமுனா நதியில் இருந்ததாகத்தானே கேள்விப்படுறோம், ஏன் பொய்கைன்னு ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் அப்படின்னா அதுல ஒரு சின்ன லாஜிக் சொல்றா. யமுனா நதியில காளியன் இருந்தா அது உமிழக்கூடிய விஷம் எல்லாம் அந்த நதியின் நீரோட்டத்துல அப்படியே அடிச்சுன்னு போயிடும். அதுக்கு பக்கத்துல நீர் தேங்கி இருக்கும் ஒரு பொய்கையில தங்கினதுனாலதான் அந்த விஷம் அங்கேயே இருந்து சுற்றி இருக்கவர்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுத்தியது என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதனால இப்ப பொய்கைனா அது யமுனா நதி இல்லையா அப்படின்னு வேற கோணத்துல யோசிக்க வேண்டாம். யமுனையோடு இணைந்து இருக்கக்கூடிய அட்டாச்சான ஒரு பொய்கை என்ற அளவில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனா இப்ப பாட்டுல அது விஷயம் இல்ல, நற்பொய்கை புக்குன்ட்டார். அது நல்ல பொய்கை கிடையாதே, காளியன் விஷத்தை தானே உமிழ்ந்தான். ஒருத்தர் சொன்னார், அப்படி இல்ல, காளியன் வரத்துக்கு முன்னாடி நல்ல பொய்கையா இருந்தது, இவன் வந்து விஷத்தை கக்கி கெட்ட பொய்கையா மாத்திட்டான், இப்ப கெட்ட பொய்கையா தானே இருக்கு, நற்பொய்கைன்னு எப்படி பாடலான்னா மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணார். இதுக்குத்தான் விபரீத லட்சணைன்னு பேரு. அதாவது ஒரு வார்த்தைக்கு எதிர்மறையாக அர்த்தம் கொள்ளவும் இடம் உண்டு. அதுக்கு அவரே உதாரணம் காட்டுறார். நல்ல பாம்புன்னு சொல்றோம் இல்லையா, அங்க நல்ல பாம்புன்னா ரொம்ப சாதுவான நல்ல பாம்பு அப்படி அர்த்தம் இல்ல, கொடிய விஷமுள்ள பாம்புன்னு அர்த்தம். அதுக்குத்தான் நல்ல பாம்புன்னு பேரு. சம்ஸ்கிருதத்திலையும் விருட்சம்னா மரம்னு அர்த்தம். மகாவிருட்சம்னா பெரிய மரம் இல்ல, விருட்சம்னா மரம், மகாவிருட்சம்னா ஒண்ணுத்துக்கும் உதவாத கள்ளி செடின்னு அர்த்தம். அதுதான் விபரீத லட்சணை, எதிர்மறை சொல்லாடல்னு சொல்லுவா. அதனால நற்பொய்கைனா
நல்ல பாம்பு வாழக்கூடிய நல்ல பொய்கை. நல்ல பொய்கை பாது, பக்கத்துல போனாலே மயங்கி விழுந்துடுறா, தண்ணீரை குடிச்சாலே இறந்து போயிடுறா, மேல இருக்க பறவைகள்லாம் மயங்கி விழுறது, மரமெல்லாம் பட்டு போறது. நல்ல பொய்கைடாது சொல்லுவோம் இல்லையா? அதான் நற்பொய்கை புக்கு. அப்போ நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு, விஷத்தை உமிழும் காளியன் கிடந்த அந்த நல்ல பொய்கை. அதிலே புக்கு அப்படின்னா புகுந்து, உள்ளே நுழைந்து, குதித்துன்னு அர்த்தம். பக்கத்துல ஒரு கடம்ப மரம், அது மேல ஏறினா கண்ணன், அந்த பொய்கையிலே குதித்தான். புக்கு போய் என்ன பண்ணான்னா, அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த. அஞ்ச என்றால் அஞ்சும்படி, பயப்படும்படி. யாரு? காளியன் அஞ்ச. காளியன் அப்படியே பயந்து நடுங்கிட்டானா. யாரு அது, நம்ம இடத்திலேயே வந்து குதிக்கிறாளே என்று அஞ்ச, காளியன் அஞ்சும்படி பணத்தின் மேல். பணம் அப்படின்னா இந்த இடத்துல மணி, காசுன்னு அர்த்தம் இல்ல. பணம்னா பாம்பினுடைய படம், படம் எடுத்தாடும் தலைன்னு அர்த்தம். பணத்தின் மேல், அந்த பாம்பின் தலைகள் மீது பாய்ந்துட்டு, பாய்ந்து குதித்து அருள் செய்த. இந்த இடத்துல பாய்ந்து அப்படின்னா குதித்து நாட்டியமாடின்னு அர்த்தம். அருள் செய்தனா அதுக்கப்புறம் இப்படி பாய்ந்து நாட்டியம் எல்லாம் ஆடின பின் அந்த காளியனும் திருந்திட்டான். அந்த காளியனுடைய மனைவிகளாகிய நாகபத்தினிகள்லாம் கண்ணனை துதி செய்தார்கள். எங்கள் கணவனை மன்னிச்சுடுன்னு வேண்டிட்டா. அதனால பாய்ந்துட்டு, பாய்ந்து நாட்டியம் எல்லாம் ஆடினான். அதுக்கப்புறம் அருள் செய்த, அந்த காளியனை மன்னித்து அனுகிரகம் பண்ணான். என்ன அடையாளம்னா, என்னுடைய திருவடியின் அடையாளம் எப்போதும் உன் தலையில் படிந்திருக்கும் என்ற அனுகிரகம். இன்னைக்கும் பாம்பு தலையில பாக்குறோம் அந்த கண்ணனுடைய திருவடி வடிவிலான அந்த மார்க், திருமண் காப்பு போலவே. எதுக்குன்னா, அருள் செய்த, என்னுடைய அருள் உனக்கு எப்போதும் இருக்கட்டும்னு சொல்லி அந்த நாகங்களுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணி, நீ பழையபடி இருந்த தீவாகிய ரமணக தீவு கடலுக்கு போயிடு, இனி இது போல பொதுமக்களை துன்புறுத்தாதேன்னு சொல்லி அந்த காளியனையும் அனுப்பி வைத்தான். இப்ப இதை எதுக்கு சொல்றான்னா, பகவானுடைய கருணை. எங்க கிருஷ்ணனுடைய கருணையை பாத்தியா? அந்த காளியன் கொடிய நாகம்தான், அவன் மேல அப்படி பாஞ்செல்லாம் நாட்டியம் ஆடினான். ஆனாலும் அஞ்ச, அவனை அச்சுறுத்தினான், பயங்காட்டினான், ஆனா கொல்லல. பணத்தின் மேல் பாய்ந்துட்டு, அவன் தலை மேல பாஞ்சு நாட்டியம் ஆடிட்டு அருள் செய்த. அதுக்கப்புறம் அவனுக்கும் கூட அனுகிரகம் தான் பண்ணான். அந்த அளவுக்கு எங்க கண்ணனுக்கும் எளிமை கருணை எல்லாம் உண்டு. பாண்டவர்களுக்காக தூது போனான், அர்ஜுனனுக்காக சாரதியாகி தேரோட்டினான், காளியன் தலையில நாட்டியமாடி அவன் தலையிலையும் திருவடியை பதிச்சு அவனுக்கும் அனுகிரகம் பண்ணி கருணை காட்டி அனுப்பி வைத்தவன். அப்படிப்பட்ட கண்ணன், அவனுடைய கருணைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அஞ்சன வண்ணனை பாடிப்பற. அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம். அஞ்சன வண்ணன் அப்படின்னா கருப்ப மை போன்ற திருமேனி வண்ணம் கொண்டவன் அர்த்தம். ஏன்னா கருணை யாருக்கு அதிகமா இருக்கோ அவளுக்கு கருமையும் அதிகரிச்சிருமா. இது ரொம்ப அழகா வியாக்கியானத்துல மாமுனிகள் காட்டுறார். இப்படி சரணாகத ரட்சணம் பண்ணுகையாலே அஞ்சனம் போன்ற தன் திருமேனி நிறம் பிரகாசிக்கும்படி நின்றவனைன்னர். இந்த மேகங்கள் இருக்கு பாருங்க, வெளுப்பு மேகம்னா ஒன்னும் மழையை கொடுக்காது. கருப்பு மேகமா இருந்தா தான் கார்முகில் மழை பொழிஞ்சுட்டே இருக்கும். அது போல பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு கருப்பா இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கருணை மழை பொழிந்து கொண்டே இருப்பான். அப்ப இந்த காரியமெல்லாம் பண்ண பண்ண அவர் கருமை குறையலையாம், இன்னும் கருமை கூடிக்கொண்டே போறது. அதான் அஞ்சன வண்ணனை. அப்ப எங்க கிருஷ்ணனை போல வருமா? அவன் கருணை வருமா? அவன் எளிமை வருமா? அந்த அஞ்சன வண்ணனை, மை போல் கருப்பு நிறம் கொண்ட கருணையை வடிவெடுத்த அந்த கண்ணன், அவன் பெருமையை பாடிப்பற அடுத்த வார்த்தை சொல்லிட்டா. அதாவது அந்த பெண் ஒரு கவுண்டர் சொன்னா, உங்க கிருஷ்ணன் தேவகி பெற்ற தாயின் பேச்ச கேட்டான், வளர்ப்பு தாயான யசோதையின் பேச்ச கேட்டானோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலும் இல்லையோ. இப்ப பாடும்போதே பதில் சொன்னா பாருங்க, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. யசோதை பேச்ச கிருஷ்ணன் கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? யசோதை அவனை சிங்கம் போல வளர்த்துட்டா. யசோதை என்ன பண்ணிட்டாலாம், இந்த பாரு கிருஷ்ணா, உன் இஷ்டப்படி விஷமம் பண்ணு, யார் என்ன சொன்னாலும் கேட்காத அப்படின்னு சொல்லி வச்சுட்டா யசோதை. அஞ்ச உரப்பாள் அசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும்னு பாசுரம். நம்ம திருப்பாவேலையும் யசோதை இளம் சிங்கம்னு பாக்குறோம் பாருங்க. அங்க வியாக்கியானத்துல பார்த்தாலும் கிருஷ்ணன் விஷமம் எல்லாம் பண்ணி யாராவது யசோதைட்ட புகார் சொன்னான்னா, ஓ அவ்வளவு அழகா விஷமம் பண்ணானா சபாஷ்னு சொல்லுவாளாம். கிருஷ்ணன் அவ கண்ணெதிரிலேயே பானையை போட்டு உடைச்சா. என் குழந்தை என்ன அழகா பானையை உடைக்கிறான் அப்படின்னு சிங்கக்குட்டி விளையாடுவதை ரசிப்பது போல் ரசிப்பாள். அதனால அசோதை தன் சிங்கத்தை, வளர்ப்பு தாயின் பேச்ச கிருஷ்ணன் கேட்க மாட்டான்னு அர்த்தம் இல்ல, நீ என் பேச்ச கேட்காதேன்னு அந்த அம்மா தான் சொல்லி வச்சு அவனை சிங்கக்குட்டி போல வளர்த்திருக்கா. அப்படிப்பட்ட சிங்கக்குட்டி அவன் பெருமையை பாடிப்பறன்னு இவ பாட்ட முடிச்சுட்டா. ஆக பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவனாகவும் போனான், அவர்களுக்காக மகாபாரதத்தில் சேனைகளை அணிவகுத்து நிறுத்தி சாரதியாகவும் இருந்தான். விஷத்தை உமிழ்ந்த காளியன் என்ற பாம்பு அது இருக்கக்கூடிய நல்ல பொய்கை, அதிலே நுழைந்து அந்த காளியன் அஞ்சும்படி அவன் படத்தின் மேல் கால் வைத்து நாட்டியமும் ஆடினான்.
பின்னாடி அவனும் அவன் மனைவியரும் மன்னிப்பு கேட்டப்போ மன்னித்து கருணையும் காட்டினான். அப்படிப்பட்ட கருணையை வடிவெடுத்த கருப்பு நிறம் கொண்ட மைப்போல் கருத்த கண்ணனை பாடிப்பெற, யசோதையின் சிங்கத்தை பாடிப்பெற என்பதுதான் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பெற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பெற என்ற இந்த 5வது பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: being the messenger of the 5 Pandavas and assembling the armies in the giant battle of Mahabharata, entering into the pond where the wicked serpent was secreting a lot of poison and frightening the snake and dancing on its hoots. Later, the Lord forgave that snake as well. Fly, singing the glories of the kajal-colored Lord. Fly, singing the glories of the lion cub of Yashoda என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்ப அந்த ராம பக்தை பார்த்தா, ஓஹோ, அப்ப எங்க ராமன்ட்ட எளிமை இல்லைங்கிற, ராமன் சரணாகதர்களை ரட்சிக்க மாட்டாங்கிற, எங்க ராமன் எப்படிப்பட்டவன்னு சொல்லட்டுமா? பாதுகா பட்டாபிஷேகம் ஒரு சம்பவம் போதும்னா அதை அடுத்த பாட்டுல சொல்ல போறா. அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்சப்பனத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பெற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பெற, அஞ்சப்பனத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பெற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பெற.